இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருளின் காலமாகிய, ஆசீர்வாதத்தின் காலமாகிய, மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தவ காலத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவ முயற்சிகளையும் தீர்மானங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இன்று சிறப்பாக கடவுளின் கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கடைபிடிக்க இருப்பதாக தீர்மானிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். ஒரு முறை ஒரு குரு தனது சீடர்களை அழைத்து கொண்டு ஒரு கிராமத்தின் வழியாக செல்ல நேர்ந்தது. அந்த கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் பட்டத்தை விட்டு அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பட்டம் உயிரை பறக்க பறக்க அவர்கள் கயிறுகளை பிடித்து கொண்டு இங்கும் அங்குமாக ஆட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த சீடர்கள் தனது குருவிடம் சொல்கிறார்கள், குருவே, பாருங்கள், எவ்வளவு அழகான பட்டம். ஆனால் உயிரை பறக்க முடியாமல், மேன்மேலும் உயிரை செல்ல முடியாமல் தனது சுதந்திரத்தை இழந்து அந்த சிறுவன் கையில் இருக்கின்ற அந்த கயிறின் கட்டுப்பாட்டிலே தனது சுதந்திரத்தை எல்லாம் இழந்து அது பறந்து கொண்டிருக்கிறது. அந்த கயிறு மட்டும் இல்லைன்னா அந்த பட்டம் இன்னும் அதிகமாக உயரமாக அது சுதந்திரமாக பறக்கும் என்று சொல்லி தனது குருவானவரிடம் அவர்கள் சொல்கிறார்கள். குரு சிரித்து கொண்டே அந்த சிறுவனுடன் போய் அந்த கையில் இருக்கிற அந்த கயிறை அந்த கயிறை கட் பண்ணுறாரு. அதை கட் பண்ண உடனே அந்த பட்டம் இந்த சீடர்கள் நினைத்த முறை உயிரை பறக்கவில்லை, மாறாக அந்த காற்றால் அலைகழிக்கப்பட்டு மரக்கிளைகளாலே கிழிக்கப்பட்டு உருகுலைந்து அது வீணாக போவதாக அந்த சீடர்கள் பார்க்கிறார்கள். இதன் வழியாக குரு அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்பிக்கிறார். நமது வாழ்விலும் இந்த கட்டுப்பாடுகள் அல்லது இந்த சட்டங்கள், நியமங்கள், அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்துவதாக, நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். மாறாக அது நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அது அன்பின் பாதையிலே வழிநடத்தக்கூடிய நல்ல வழிகாட்டுதலாக நமக்கு அமைகின்றது. இதைத்தான் இன்றைய வாசகங்களும் சிறப்பாக இதை எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலில் ஆகட்டும், அதில் அருமையாக சொல்கிறது, நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் வாழ்வீர்கள், அதில் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று அருமையாக முதல் வாசகம் கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கிறோம், இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறுகிறார், திருச்சட்டங்களை அழிக்கவோ அல்லது இறைவாக்குகள் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், மாறாக அதை அழிக்கவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமானால் இந்த திருச்சட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ளியோ ஒரு சிற்றெழுத்தோ அழியாது என்று சொல்கிறார். எதற்காக சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் இந்த திருச்சட்டங்களை பின்பற்றி ஒரு சோர்வடைந்த நிலையை பார்த்துருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்தது 10 கட்டளை தான். ஆனால் அதற்கு பின்பாக வந்தது, அவர்கள் உருவாக்கியது 613 கட்டளைகள் என்பதை நம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இந்த இறை சட்டங்களை அவர்கள் ஒரு பழுவாக, ஒரு சுமையாக கருதி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் தான் இயேசு ஒரு புதியதொரு கட்டளை, அன்பின் கட்டளையை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். அதற்காகத்தான் சொல்கிறார், நான் இந்த திருச்சட்டங்களை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றி வருகின்றேன் என்று சொல்கிறார். சிறப்பாக ஆண்டவருடைய இந்த வசனம் உண்மையாகவே ஆண்டவர் சொல்வது அந்த இஸ்ராயல் மக்களால் புரிந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர் திருச்சட்டத்தை அழிக்கவோ அல்லது அதை மாற்றவோ வரவில்லை, மாறாக அதை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த, இன்னும் அதிகமாக அகலப்படுத்த வந்திருக்கிறார். கொலை செய்வது என்பதை விட கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிற சினம் தண்டிக்கப்பட வேண்டியது என்பதை வலியுறுத்துகிறார். விபச்சாரம் செய்வதை அதை விட விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த சிந்தனை, அந்த பார்வை தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளின் கட்டளையை கடைபிடிக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். கடவுளின் கட்டளைகள், அதாவது கடவுள் நேரடியாக கொடுத்த அந்த 10 கட்டளைகளாக இருக்கட்டும், திருச்சபையின் வழியாக கொடுத்த அந்த திருச்சட்டங்களாக இருக்கட்டும், கட்டளைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் கொடுத்த அந்த 2 அன்பின் கட்டளைகள், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நேசிப்பது என்ற இந்த கட்டளைகளாக இருக்கட்டும், இதை கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதனால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதலாவதாக நாம் வாழ்வு அடைகின்றோம். எவ்வாறு? ஒரு வண்டியில் போகும்பொழுது எவ்வாறு ஒரு ஹெல்மெட்
நம்மளுடைய உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் கவசமாக இருக்கின்றதோ, அதே போல இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நமது பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த சாத்தானுடைய எல்லா காரியங்களிலிருந்து, இந்த உலக போக்கில் உள்ள காரியங்களிலிருந்து மாறுபட்டு அதிலிருந்து மாறி நின்று கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நடக்கக்கூடிய ஒரு நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வாழ்வு அளிக்கக்கூடிய கட்டளைகளாக இருக்கின்றது. இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு உதவி செய்கின்றது. எவ்வாறு ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லும் பொழுது தந்தையின் சொல்படி நடக்கின்ற பிள்ளைகளே உண்மையான பிள்ளைகள், அதே போல கடவுளின் கட்டளைப்படி நடக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கேற்ற பிள்ளைகளாக மாறுகின்றோம். மூன்றாவது, நம்மை அனைவரையும் இந்த கட்டளைகள் வழியாக தனது வான் வீட்டிற்கு, அதாவது விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு படிக்கற்கராக இந்த கட்டளைகள் இருக்கின்றன. எனவே இந்த வேளையிலே, இந்த தவக்காலத்திலே நான் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன். அது எனக்கு ஏற்ற விதத்திலோ அல்லது இந்த உலக காரியத்துக்கு ஏற்ற விதத்திலோ மாற்றாமல் ஆண்டவருடைய கட்டளைகளை அப்படியாக நான் கடைபிடித்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த பயணத்தை நாம் தொடங்குவோம். சிறப்பாக இந்த வேளையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவ முயற்சிகளும் இந்த தீர்மானத்தையும் ஆண்டவரது பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து பாதுகாத்து பராமரித்தவர்கள் அன்பின் தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தவக்கால முயற்சிகளோடு இந்த தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே இந்த மக்களை உமது திரு இருதயத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உமது திருச்சட்டங்களை கடைபிடித்து வாழ தீர்மானித்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த திருச்சட்டங்களை, இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளையும் சிறப்பாக சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும், இந்த உலக காரியங்களிலிருந்தும் நீர்தாமே அவர்களை பாதுகாத்தருளும். இன்னும் அதிகமாக உலக காரியங்களுக்கு பின்னாலே அல்ல, மாறாக உமது திருச்சட்டங்களுக்கு, உமது கட்டளைகளுக்கு கொடுத்தவர்களாக தன்னைத்தானே அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்யவும், எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையே அன்பு செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழவும், இந்த தவ முயற்சிகள், இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா இந்த தவ முயற்சிகளும் ஜெபங்களும் தீர்மானங்களும் ஆண்டவரே கேட்டருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.